மணிக்கு பூஜை பண்ணிட்டேன் நான். இப்போ திருப்பியும் காலம்பற பூஜை பண்ணோம். பசங்களுக்காக வெயிட்டிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். விளக்கேத்தணும். பசங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா விளக்கேத்தணும் குளிச்ச பிறகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த எப்போதுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பொங்கல் முடிஞ்ச பிறகு தான் எடுத்துருவேன். அது வரைக்கும் வச்சுருப்பேன். பட் இந்த வாட்டி யோசனை பண்ணிகிட்ருக்கேன் முன்னாடியே எடுத்துடலாமான்னு. தெரியல எப்படின்னு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இப்படி இருந்தது. ஸ்னோ கொட்டி போய் இருந்தது. அவங்க எங்களை எழுப்புந்தே வந்து அந்த மிஷின் தான் எழுப்புச்சு. ஏன்னா க்ளீன் பண்ணாங்க பாருங்கள். க்ளீன் பண்ணும் போது ஒரே சத்தமாக இருக்கும். வெயிலும் வந்துருச்சு எங்களுக்கு. கோயிலுக்கு கிளம்பிட்டோம். மணி இப்போ வந்து கரெக்டாக 4 ஆகுது. பார்த்தீங்கன்னா சரியான குளிராக இருக்குது. நான் அதால் வந்து ஷூவும் எடுத்துக்கிட்டேன் கையில். விண்டு இருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டு தான். விண்டு இல்லைன்னா சூப்பரான வெதரு. இப்போ நேராக கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராப் ஆயிருந்ததுங்க. -10ல் இருந்தது. நல்ல கோல்டு. வெளியே நிற்க முடியல. ஒரு நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல. இப்படிதான் என்னோட ஹஸ்பண்ட் கார் கிளீன் பண்ணாருன்னு தெரில. அவர் மெயினாக விண்ட்ஷீல்ட் கிளீன் பண்ணாரு. அவர் சைடு, அதுக்கப்புறம் என்னோட சைடு கொஞ்சம் எல்லாம் கிளீன் பண்ணாங்க. ஏன்னா வண்டி வர்றது தெரிகிற மாதிரி. ஹேண்டில் எல்லாம் கிளீன் பண்ணல. அதெல்லாம் சொன்னார், அதெல்லாம் தானாக கூட்டிக்கோ, நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது இல்லையேன்ட்டு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. சூரியன் அடிக்கிறது நல்லா அழகாக இருக்குது. சன்னு ஆக்சுவலி கிளம்ப வேண்டியது கிளம்புறேன்னா 12-1 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கு அப்படி கிளம்புனோம்னா வெளிச்சத்தில் போயிட்டு வரதுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா கிளம்புறதுலேருந்து நைட் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இன்னைக்கு வந்து நியூ இயர்ன்றதால அப்படிதான் நினச்சேன். பட் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏர்லியாக. பட் சாப்பிட்டது ரொம்ப லேட்டு. அதுக்கப்புறம் வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனோம். மணி வந்து 4. யூஸ்வலாக எவ்ரி இயர் நாங்கள் கிளம்புற டைம் தான். என்ன ஒரு சில நேரத்தில் 5 o'clock 6 o'clock கிளம்புவோம். அந்த 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு கிளம்பியிருக்கோம். ஃபஸ்ட்டு பிகினிங் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock போனோம். முதல்ல இந்த ரோட் ஐலண்டில் வந்திருக்கும் போது ஃபஸ்ட்டு நியூ இயர்க்கு 7 o'clock போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னேறிச்சு. 6 மணின்றது ஸ்டாண்டர்டாக இருந்தது. லாஸ்ட் இயர் ஒரு 5 மணிக்கு கிளம்புனோம். இந்த இயர் ஒரு 4 o'clock கிளம்பியிருக்கோம். பட் நாங்கள் 5 மணிக்கு இருட்டின பிறகு தான் போய் சேருவோம். நான் காலம்புல போனோம்னா ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது போல இருக்குது. ஏன்னா வந்து இருட்டிடும் அதுக்குள்ளே. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு இருட்டுறதில்ல, 5 மணிக்கு தான் இருட்டுது. அது வரைக்கும் ஓகே. ஆனால் நல்லா விண்டுங்க. நான் வந்து செருப்பும் போட்டு வந்திருக்கேன், ஷூவும் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா செருப்பில் என்னால் தாங்கலை. செருப்பு வந்து சரியான கோல்டு. இத்தனைக்கும் சாக்ஸ் போட்டு தான் போட்டிருக்கேன். நான் எப்போதும் சாக்ஸ் போட மாட்டேன். சாக்ஸ் போடாமே சாண்டல்ஸ் போட்டு வருவேன் எப்போதுமே. எப்போ நியூ இயர் கோயிலுக்கு போனாலும் அப்படிதான் வருவேன். பட் இந்த இயர் வந்து சாக்ஸும் போட்டிருக்கேன், சாண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாண்டில் போட்டு தான் வந்திருக்கேன், சாக்ஸ் போட்டு. ஷூவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா என்னால் முடியலன்னா நான் ஷூ மாற்றிக்கலான்னு. லெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2016 ரோட் ஐலண்டுக்கு வந்தோங்க. இப்போ 2026 10 வருஷம் ஆக போகுது. நான் செப்டம்பர் வந்தால் 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இதுக்கு முன்னாடி நான் நியூயார்க்கில் இருந்தேன், நார்த் டிகோட்டாவில் இருந்தேன், வர்ஜீனியாவில் இருந்தேன். வர்ஜீனியாவில் கூட அப்போ எப்போனா கோயிலுக்கு போயிட்டு வருவோம். பட் இந்த ரோட் ஐலண்டில் வந்து எவ்ரி நியூ இயர் கண்டிப்பாக வந்து கிளம்பிடுவோம் நாங்கள் லக்ஷ்மி அம்மன் டெம்பிளுக்கு. எனக்கு என்னவோ அந்த கோயிலுக்கு போனால் ஒரு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். மற்ற கோயிலெல்லாம் இருக்குது, பட் அது மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்றும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன் தெரியல. முதல்ல நாங்கள் நார்த் டெக்கோட்டாவில் இருந்தோம். அங்கே எந்த கோயிலும் கிடையாதுங்க. கோயிலுக்கு போனோன்னாலுமே மினசோட்டா தான் போகணும். மினியாப்பலிஸில் தான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும். அதால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மினியாப்பலிஸ் போய் அங்கே இருக்க பாலாஜி டெம்பிளில் தான் குழந்தைங்களுக்கு முடியெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. நானும் வந்து என்னோடய 2 பசங்களுக்கும் முடி அங்கே தான் வந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் சலானில் வந்து மொட்டை அடிச்சது. ரோட் ஐலண்ட் டெம்பரேச்சர், ரோட் ஐலண்ட் கோல்டு எவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நார்த் டெக்கோட்டாவில் இருந்தேன் இல்லையா, அப்போ வந்து இந்த வின்டர் டைமில் வந்து சிவியர் கோல்டாக இருக்கும். வெளியே போகக்கூடாதுன்னு வார்னே பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ரீஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியும் வந்து நம்ம வந்து அப்போ தான் வீட்டில் தக்காளி இருக்காது, ஏதாவது மருந்து பசங்களுக்கு வாங்க வேண்டியது இருக்கும், கடைக்கு அனுப்பணும். என்னோட ஹஸ்பண்டை அனுப்புவேன், நான் போயிட்டு வருவார். சில நேரத்தில் நானும் பசங்களை கூப்பிட்டுட்டு போவோம். இதை மாதிரி பக்கத்துலலாம் போயிட்டு வருதுன்னா கூட பிரச்சனை இருக்காது. ஆனால் இதில் சில நேரத்தில்
காலத்தில் இந்த 6 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் பாருங்க, மினியாபோலிஸ் போனோம். ஏன்னா இந்தியன் க்ரோசரி எல்லாம் வாங்கினோன்னா மினியாபோலிஸில் போய் தான் வாங்கிட்டு வரணும். ஃபார்கோவில் இருக்கோம், ஆனால் நிறைய அவ்வளோ வெரைட்டிஸ் எல்லாம் இருக்காது. மினியாபோலிஸ் போனோம்னா நம்ம நியூஜெர்சியில் இருக்க மாதிரி இருக்கும் கடைங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வரலாம். கோயிலில் நல்ல கூட்டம். நான் உள்ள நுழையும் போதே மகாலட்சுமி அர்ச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. டக்குன்னு நானும் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு உள்ளே போனேன். சொன்ன உடனே நானும் போய் கொடுத்துட்டேன். நான் டக்குன்னு அர்ச்சனையும் முடிச்சுட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் மகாலட்சுமி அர்ச்சனை பண்ணோன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா பெருமாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யாரெல்லாம் விநாயகருக்கு சிவனுக்கெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் திருப்பியும் வந்து மகாலட்சுமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. மகாலட்சுமி அர்ச்சனையும் முடிச்சாச்சு. உடனே வந்து பெருமாள் அர்ச்சனையும் சொன்னாங்க, அதையும் முடிச்சுட்டு கூட்டம் எங்க இருந்ததுன்னா நவகிரகத்தாண்ட தாங்க, சுத்தவே முடியல. அடி மேல அடி வச்சு சுத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே. 9 சுத்து முடியறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. எப்படா முடியும்ன்ற மாதிரி எனக்கே இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு கூட்டம். இல்லை வேற நடுவில் வேற மக்கள் நின்று கும்பிட்டுறாங்களா, அவங்க நகரமும் மாறுறாங்க. கொஞ்சம் நின்று கும்பிடுறவங்க நகர்ந்து கொஞ்சம் நின்று கும்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க அங்க அந்த லைன்லயே நின்று கும்பிடுறதால லைன் மூவ் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நேத்து வந்து நைட்டு 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பசங்க கேக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. 11 இல்லை, ஆல்மோஸ்ட் 11:45 வந்து கேக் பண்றேன்னாங்க. கேக் தான் பண்ணாங்க. முடியறதுக்கு மணி வந்து 1:45 ஆச்சுங்க. ஏன்னா அவங்க பண்ணி வச்சுட்டு அவங்கள வச்சுட்டு போய் தூங்கிட்டாங்க. இது பேக் ஆகிறதுக்கு 1 hour ஆச்சு. அந்த 1 hour நான் முடிச்சுட்டு இருந்தேன். காலையில எல்லாம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அது பண்ணாங்க, நான் யாருமே சாப்பிடல ஒன்றும். கோயிலேருந்து நேராக வந்து A to B போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் உள்ள A to Bல என்ன வீடியோ எதுவுமே எடுக்கல, ஏன்னா கூட்டம் அங்க. ஒரு 30 மினிட்ஸ் நின்னோம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து டேபிளே கிடைச்சது. இந்த நியூ இயர்க்கு வீட்டுக்காக 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர், இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்தியா போயிருந்தாங்க, அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து நைஃப் செட்டு வாங்கியிருக்கேன். அது வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல, ஏன்னா ஆன்லைனில் என்னோட ஹஸ்பண்ட் தான் போட்டார். வந்ததுலேருந்து நான் ஓப்பனே பண்ணல. அது ஓப்பன் பண்ணலான்னு, நியூ இயர்க்கு அப்போ ஓப்பன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க. இந்தியாவிலேருந்து நிறைய வர வேண்டியது இருக்குங்க. ஆனால் வந்து இன்னும் எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எப்படி கொண்டு வர்றது இல்லை, இந்த டேரிஃப்னு சொல்கிறாங்களா, அதில் கொஞ்சம் பயத்துலேயே வந்து நான் இன்னும் வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கேன். நிறைய ஒரு 5 சாரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பசங்களோட பாவாடை தாவணி வேற பசங்களுக்கு ஆர்டர் பண்ணணும். அதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்குமோன்னு சரியில்லைன்னு சொல்லிட்டு, மீன்ஸ் டாரிஃப் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேர் என்னன்றாங்க, கொரியர் வீட்டுக்கு வந்த பிறகு பில் அனுப்புவாங்கன்றாங்க. மேபி பிஃபோர் பொங்கல் இல்லைன்னா ஆஃப்டர் பொங்கல் ஆர்டர் கொரியர் போடலான்னு வச்சுட்டு இருக்கேன் நான். இது வந்து நைஃப் செட்டு மேசிஸ்ல தான் வாங்கியிருக்காங்க. என்கிட்ட இருக்க நைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 வருஷத்தோட நைஃப் அது. அதுல வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 பெரிய கத்தி இருக்கும், மொத்தம் 5 வந்து சின்ன கத்தி இருக்கும். ஒரு கத்தியா துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சின்னது. நான் மோஸ்ட்லி சின்னதா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா யூஸ்டு அது வீட்டுல இருந்தே, அம்மா வீட்டுல இருந்தே சின்ன கத்தி யூஸ் பண்ணி அது என்னன்னா ஒன்னொன்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சோன்னா ஒன்னொன்னா தூக்கி போட்டுட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு கத்தி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த செட்டை அப்படியே தூக்கி போட்டுட்டு நீ புதுசை வாங்கிக்கோன்னாங்க. நானும் போய் பார்ப்பேன், காஸ்கோல போய் பார்ப்பேன். $200 இருக்கும். $200 நைஃப் வாங்கணுமா சம்டைம்ஸ் யோசனை பண்ணுவேன். சரி தேங்க்ஸ் கிவிங் டேல ஏதாவது டீல் வருதான்னு பார்ப்போன்னு பார்த்தேன். பட் வந்து எந்த டீலும் வரல. சரி நான் அப்படியே விட்டுட்டு இருந்தேன். கடைசியில் மேசிஸில் வந்து போன வருஷம் கூட மேசிஸில் வாங்கணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். நான் இந்த வருஷம் என்ன பண்ணாரு, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைன்லேயே போட்டுட்டாரு. என்ன எப்படி எத்தனை இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொன்னாங்க, ஆனால் என்கிட்ட நான் நைஃப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இப்போதான் நான் வந்து வந்து ஒரு 1.5 வாரம் ஆகுது. நான் ஓப்பன் பண்ணல. கெட்ட பழக்கம் என்னன்னா, வந்த உடனே ஓப்பன் பண்ண மாட்டேன். வந்த உடனே அது 1 வாரம் இருக்கும், 1 வாரம் 2 வாரம் ஆகும் ஓப்பன் பண்றதுக்கு. வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, ஓப்பன் பண்றியான்னு கேட்பாங்க. அப்பதான் ஓப்பன் பண்ணுவேன். பார்ப்போம் இது எப்படி. இதுதான் வந்து வந்திருக்கேன் நைஃப் செட்டு. பாக்ஸ் நல்லா இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது, ஒன்று வெஜிடபிள் கட் பண்ணுறது, ஒன்று மீட்டு, ஒன்று வந்து மீட் கட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணுற மாதிரி. மொத்தம் 5 கத்தி தான் இருக்கு. நான் செட்டாக வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம செட்டு தேடணும், அந்த வைக்கிறதுக்கு வந்து அந்த இது தேடணும். அதை நான் என்ன நினச்சேன்னா, அது ஃபுல் செட்டாக வாங்கலாம் தான் யோசனை பண்ணி வச்சுருந்தேன்.
இவர் வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஏன்னா சில நேரத்தில் இப்படிதான் காமிப்பாங்க, ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா அது வைக்கிறதுக்கும் இது கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க. இது இது நான் தனித்தனியாக வைக்க முடியாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இடம் வேணும், இல்லைன்னா இப்போ இருக்க அந்த நைஃப் அந்த செட்லேயே வந்து வச்சிடலாம். ஓகே, என்ன ஒன்று என்னன்னா கவர் வருது இதுக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த வைக்கிறதுக்கு வந்து வேணும். பார்க்குறேன், இது வந்து பார்க்கணும் நான் வச்சுக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு டவுட்டு தான் இது. இப்படி தனித்தனியாக இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து ட்ராவில் என்ன வச்சோம்னா பசங்களும் போவாங்க எடுப்பாங்க, நானும் சில நேரத்தில் பார்க்க மாட்டேன், அவசரமாக எடுப்பேன், நிறைய வாட்டி வாங்கி கட் ஆகிடும் எனக்கு கை. வேறு எந்த பிராண்ட்லேயும் வாங்கினது கிடையாது. அம்மாவும் ப்ரெஸ்டீஜ் தான் வாங்குவாங்க. இது மாதிரி நானும் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் தான் வாங்குறது. இதோட இது வந்து 3வது குக்கர் எனக்கு கல்யாணம் ஆகி நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது. எல்லா குக்கருமே நல்லா தான் இருக்கும், ஒன்றுமே கெட்டெல்லாம் போகாது. என் குக்கரு ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷம் ஆச்சுன்னா நான் வந்து புதுசு மாற்றிடுவேன். நான் எப்போதுமே அதையே ரொம்ப நாள் வச்சிருக்க மாட்டேன். இப்போ சப்போஸ் இந்தியாலாம் போகிறேன்னா அம்மா கிட்ட கொடுத்துருவேன் நான். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஏன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீட்டமாக இருக்கும் குக்கர். நான் எப்போ போனாலும் கடைக்கு எப்போ போனாலும் இதை மாதிரி தான் வந்து வாங்கணும், சின்னதாக இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதா வாங்கணும், இந்த மாதிரி தான் வாங்கணும்னு நினச்சிட்டு போவேன். ஆனால் அங்கே போனோன்னே எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இல்லை இதை விட அது நீட்டமாக எப்போதும் வாங்குறது நல்லது தானே, நல்லா தானே இருக்குது, என்னத்துக்கு மாத்திரன்னு வர, அதால் நான் அது வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுதான் வேணும், எதுக்கு மாற்ற மாட்டேன் எனக்குன்னு சொன்னேன். ஏன்னா ஆன்லைனில் பார்த்துட்டு சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இதே மாதிரி வாங்கிட்டு வாங்கன்னு. இதே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் நான் கண்டுபிடிச்சேன்னா, இப்போ நீட்டமாக வரும் பார்த்தீங்களா, இப்படி நீட்டமாக, அதில் வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும். இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. குக்கர் பண்ணி சமைச்சு பார்த்தா தான் தெரியும் எனக்கு எப்படி இருக்கேன்னு. பட் இந்த குக்கர் தான் வாங்கியிருக்கேன் நான். ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கேஸ்கட்டர் கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு. நான் சொல்லலை, ஏன்னா நான் என்னோட கேஸ்கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு இந்த குக்கரோட வாங்குவோம்ல, அது வந்து 5 இயர்ஸ் ஆகுது, இன்னும் நல்லா தான் இருக்குது, ஒரு ஃபால்ட்டும் இல்லை எனக்கு. ஆனாலும் நான் எக்ஸ்ட்ரா எப்போதான் ஒன்று வாங்கிட்டு வந்து வைப்பேன். எனக்கு இது சடனாக இதாகிடுச்சுன்னா அது யூஸ் பண்ணலான்னு. ஏன்னா இதில் எனக்கு குக்கர்னால் கொஞ்சம் பயம்தான். எப்போதுமே குக்கர் விசில் வர்றதுக்கு லேட் ஆச்சோ இல்லை ஒரு மாதிரி விசில் வர ஆரம்பித்தாலோ நான் கிச்சன்லேருந்து ஓடியாந்துருவேன். ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் சின்னதாக இருக்கும் போது எங்கள் அம்மா குக்கரை சமைச்சிட்டே இருக்கும் போது குக்கர் வந்து வெடிச்சிருச்சான். குக்கர் வெடிச்சோடனே எங்கள் அப்பா அப்போதான் ஆஃபீஸ்லேருந்து உள்ளே நுழைஞ்சிருக்காரு. எங்கள் அம்மாவெல்லாம் கூட கூப்பிட்டு போகல, என்னை மட்டும் தூக்கிட்டு வெளியே ஓடிட்டாராம். அம்மாவுக்கு வந்து சாதம்லாம் மேலே, பருப்பெல்லாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டிருக்கும் உடம்புலலாம். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இல்லை, அவங்க கொஞ்சம் தூரமாக இருந்ததால தப்பிச்சாங்க, இல்லைன்னா ஃபுல்லாக பட்டிருக்கோம் அம்மா மேலே. அதுலேருந்து எப்போதான் நான் குக்கர் கொஞ்சம் விசில் வந்து வரத்துக்கு லேட் ஆச்சு, இல்லை வந்து ஒரு மாதிரி சவுண்டு வருதுனாலுமே குக்கரை ஆஃப் பண்ணிடுவேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறமா ப்ரெஷரெல்லாம் போனோன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், ஏன் வரலன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பேன். எப்போதுமே வந்து எனக்கு அதால வந்து இந்த கேஸ்கட், ஏன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த கேஸ்கட்ரு வந்து மீன்ஸ் சரியில்லை, அது புதுசு வாங்கி போடணும். சரி இப்போ கடைக்கு போய் வாங்கி நாளைக்கு போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் நான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போல்லாம் குக்கர் புதுசாக வாங்குறேன்னா அப்போல்லாம் கேஸ்கட் ஒன்று புதுசாக வாங்கிடுவேன். ஏதாவது ஒரு மாதிரி சவுண்ட் வந்ததுன்னா மாற்றிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.